இரண்டாவது புத்தகத்துக்குள்ளே நாங்கள் போகிறதுக்கு முதல் அதாவது முதலாவது புத்தகத்தின் ரெண்டாவது பகுதிக்கு நாங்கள் போகிறதுக்கு முதல் முக்கியமான விடயங்கள் என்னென்ன இதில் பார்க்க போகிறோமுண்டு. ஸ்பெஷல் மூவ்ஸ் சம்மந்தமாக நாங்கள் பார்க்க போகிறோமான்னு சொன்னால் இல்லை, அதை தான் நீங்கள் காஸ்லிங் சொல்லியிருக்கிறாங்க. ஸ்பெஷல் மூவை நாங்கள் பிறகு தான் பார்க்க போகிறோம். காஸ்லிங்கை தனி ஒரு வீடியோவாக போடுவோம். அடுத்தது 10% சம்மந்தமாக பார்க்க போகிறோமான்னு சொல்லி சொன்னால் நிச்சயமாக அதுவும் இல்லை, அதையும் தனி ஒரு வீடியோவாக போடுவோம். இப்போ பார்க்க போகிறோம் செஸ்ஸில் பேசிக்ஸை பிள்ளைகள் அடிப்படையில் பழகினதுக்கு பிறகு இந்த புத்தகத்தின் நீங்கள் செய்கிற இந்த பேசிக் புத்தகத்தின் அடிப்படையில் நீங்கள் ரெண்டாவதாக என்ன விஷயத்தை லேர்ன் பண்ணுவீங்கள்ன்றது உங்களுக்கு முதலாவது விஷயம் விளங்க வேணும். எங்களுடைய விடயத்தில் நாங்கள் இந்த செக் அண்ட் செக்மேட்ன்ற விஷயத்துக்குள்ளே போக வேணும். அப்போ உங்களுக்கு தெரியும் செக் அண்ட் செக்மேட்டை எப்படி நாங்கள் செய்ய வேணும்ன்றது இந்த புத்தகத்தினூடாக என்னென்னு விளங்கி கொள்வது. இது புத்தகத்தை வச்சுக்கொண்டு தான் செய்கிறோம். வடிவா பாருங்கோ போடப்பட்டிருக்கிற விஷயம் செக் என்றால் என்னென்று முதலாவது உங்களுக்கு தெரிய வேணும். செக் என்று சொல்லி சொன்னால் பிள்ளைகள் ஒரு எதிராளியினுடைய ராஜாவிற்கு எங்களுடைய ஏதாவது ஒரு காய் அவருக்கு உங்களை நான் வெட்டுவேன் என்று சொல்லுகின்ற ஒரு எச்சரிக்கையை செக் என்று சொல்லுவோம். செக்கை வச்சுக்கொண்டு செக் கொண்டு ராஜாவுக்கு இருக்கின்ற போது எங்களுடைய கேமை நாங்கள் தொடர முடியுமான்னு சொல்லி சொன்னால் இல்லை, செக்கிலிருந்து நிச்சயமாக வெளியில் வர வேணும். முடிஞ்சால் நான் அதை உங்களுக்கு இந்த தொகுப்பிலேயே ஒரு உதாரணத்தையும் போட்டு நான் இது கூட விளங்கப்படுத்துவேன். இந்த பாருங்கள், இந்த உதாரணத்தில் உங்களுக்கு வழியாக விளங்குது, அதுதான் நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன். செக் கொண்டு இருக்கக்குள்ள வடிவாக பாருங்கள். இஸ் when the king is being threatened by an opponent's piece but you can make a legal move to get away from the threat. அதாவது உங்களுடைய is when the king is being threatened by an opponent's piece, எதிராளியினுடைய காய் ஏதாவது ஒன்றால் உங்களுடைய ராஜா ஒரு எச்சரிக்கையை சந்திக்கும் ஆயின் அந்த எச்சரிக்கையில் இருந்து ராஜாவை விடுபடுவதற்கு ஏற்ற மாதிரியான சூழல் சதுரங்க பலகையிலே காணப்படின் அது செக் எனப்படும். அதாவது ஏற்ற சூழல் காணப்படும். அந்த செக்கிலிருந்து விடுபடுவதற்கான சூழல் இருக்க வேண்டும். செக்கிலிருந்து விடுபட முடியாத சூழலை நாங்கள் பிறகு பார்ப்போம். செக்கிலிருந்து விடுபடக்கூடிய சூழல் ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு இருக்குமாக இருந்தால் அதுதான் செக்குன்னு சொல்லுவோம். அதாவது ஒரு ராஜாவுக்கு நாங்கள் செக் வைக்கிறோம் என்று சொல்லி சொன்னால் அந்த செக்கிலிருந்து விடுபடுறதுக்கு 3 முறைகள் என்று இருக்கிறது என்றதை எங்களுக்கு இந்த புத்தகத்தினூடாகவும் நாங்கள் படித்ததை வச்சுக்கொண்டும் எங்களுக்கு தெரியும். முதலாவது பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் கேப்சர் த பீஸ் த்ரெட்னிங் யுவர் கிங். உங்களோட ராஜாவை எந்த காய் உங்களுடைய கிங்கை எந்த பீஸ் த்ரெட் பண்ணுதோ, எந்த பீஸால் கட் பண்ணுவேன்னு சொல்லுதோ அந்த பீஸை நாங்கள் எங்களுடைய ஏதாவது காயை பயன்படுத்தி வெட்ட முடியுமான்னு பார்க்க வேணும். அதாவது எதிராளியினுடைய எங்களுடைய ராஜாவினை எதிராளியினுடைய காய் ஏதாவது ஒன்று எங்களுக்கு அச்சுறுத்துகின்ற வேளையில் செக் சொல்லுகின்ற வேளையில் அந்த செக் சொல்லுகிற காயை நாங்கள் வெட்ட முடியுமாக இருந்தால் அது செக்காகவே கருதப்படும். என்னென்ன வெட்ட முடியலாம் தானே பிள்ளைகள். ரெண்டாவது விஷயம் உதாரணம் உங்களுக்கு வேறு அடுத்தடுத்து வேறு நீங்கள் பார்க்கலாம். ரெண்டாவது விஷயம் ஒரு செக்கை எங்களோட காய்க்கு எதிராளின்ற காய் வைக்கிறாருன்னு சொல்லி சொன்னால் அதை நாங்கள் அந்த செக்கை பிளாக் பண்ண முடியும். ஏதாவது ஒரு காய் எங்களுடைய காயோட இடையில போட்டு பிளாக் பண்ண முடியும். இதை சொல்கிறது பிளாக், அதாவது மறைக்கிறது, செக்கை மறைக்கிறதுன்னு சொல்லுவோம் தமிழில். மூன்றாவது அவாய்ட் ஓர் ரன் அவே ஃப்ரம் த த்ரெட். செக் கொண்டு இருக்குது. உதாரணத்துக்கு ராஜாவுக்கு இப்போ அட்டாக் இருக்குது, ராஜாவுக்கு பக்கத்து பெட்டி செக் இல்லாத ஒரு பெட்டி என்றால் அந்த பக்கத்து பெட்டிக்கு ராஜாவை எடுத்துகிட்டு போகலாம். இதுதான். ஆகவே தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்க. செக்குன்னு சொல்லி சொன்னால் ராஜாவுக்கு இருக்கிற அட்டாக் அல்லது த்ரெட், ஒரு எச்சரிக்கை, நான் ராஜாவை வெட்டுவன் என்று சொல்கிற எச்சரிக்கையை செக் என்று சொல்லுவோம். இந்த எச்சரிக்கை இருக்கின்ற வேளையில் நாங்கள் அதுக்கான மாற்று மூவை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அதாவது செக்கில் இருந்து எங்களால் விடுபட முடியும். அப்படி விடுபட முடியும் என்றால் தான் அது செக்காக கண்டினியூ ஆகும். சரிதானே? அது தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்க. இந்த 3 சந்தர்ப்பங்களையும் நீங்கள் போட்டில் ஆராய்ச்சி பார்ப்பீங்க. இப்போ என்னுடைய ராஜாவுக்கு செக் இருக்கின்றது, நான் இந்த ராஜாவை எடுத்து வெளியில் போகலாமா, ராஜாவை எடுத்து அல்லது செக் சொல்கிற காயை வெட்டலாமா, அல்லது நான் ஏதாவது காய இடையில் போட்டு பிளாக் பண்ணலாமா. இது நான் ஒரு ஷார்ட் ஃபார்மேட்டாக பிள்ளைகளுக்கு விளங்குறதுக்காக சொல்லித்தரேன்.
முதலாவது கேப்சர் என்றபடியால் சி என்று சொல்லுவோம் அதையும். ரெண்டாவது வந்து என்ன சொல்கிறாங்க, பிளாக் த த்ரெட் பீஸ். சி திருப்பவும் வந்து என்ன சொல்கிறாங்க, பி என்றது பிளாக் தானே, சி பி. அடுத்தது என்ன, மூவ் பண்ண சொல்லி தானே, சிபிஎம்ன்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கொள்ளலாம். கட் பிளாக் மூவ்ன்னு சொல்லலாம், அல்லது மூவ் கட் பிளாக்னு சொல்லலாம். அது ஏதோ ஒரு வகையில் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இந்த அந்த ஓர்டரை ஞாபகம் வச்சுருந்தீங்கன்னா சின்ன பிள்ளைகளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். என்னென்னதை பார்க்க வேணும், செக் கொண்டு இருந்தால் செக் இருக்கைக்குள்ளே கட் பண்ணலாமான்னு பார்க்க வேணும், பிளாக் பண்ணலாமான்னு பார்க்க வேணும், மூவ் பண்ணலாமான்னு பார்க்க வேணும். மூவ்ன்னு சொல்லிச்சுன்னா பின்னு சொல்லிச்சுன்னா பிளாக், அடுத்தது சின்னு சொல்லிச்சுன்னா கட். செக் சொல்லுகின்ற காயை வெட்டலாமான்னு பார்க்க வேணும், ராஜாவை கொண்டு போய் வேறு இடத்துல மூவ் பண்ணலாமான்னு பார்க்க வேணும், இடையில் ஒரு காயை போட்டு மறைக்கலாமான்னு பார்க்க வேணும். சிபிஎம் அல்லது எம்பிசின்னு சொல்லுவோம், அல்லது எம்சிபி, ஏதோ ஒன்று வகையில் போட்டு நீங்கள் உங்களுக்கு ஷார்ட் ஃபார்மெட்டாக ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. சரிதானே, திஸ் இஸ் பேசிக். இப்போ செக்மேட்டுண்டா என்னென்னு சொல்லிட்டு வரைவிலக்கணத்தை பார்ப்போம், உதாரணங்களை பிறகு பார்ப்போம். is when the king is checked by an opponent's piece and there is no legal. அங்கேயும் லீகல் இருந்தது, இங்கேயும் லீகல் இருக்குது பாருங்கள். லீகல் என்றால் உத்தியோகபூர்வமான அல்லது போர்டில் செய்யக்கூடியது, ஆஸ் பர் த ரூல்ஸ், ஒரு விதிவிலக்குகளுக்கு அமைவாக, எங்களுடைய விதிகளுக்கு அமைவாக, செஸ்ஸின் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுக்கு அமைவாக எங்களுக்கு போர்டில் வந்து ஒரு மூவை செய்ய முடியக்கூடிய சிச்சுவேஷன் செக்கில் தான் இருக்குது. செக்மேட்டில் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுக்கு அமைவாக மூவ் உண்டு, அந்த டைமில் எங்களுக்கு செய்ய முடியாது. செக்மேட்டுன்ற மூவை வந்து எதிராளி வந்து எங்களுக்கு மேக் பண்ணிட்டார் என்றால் எங்களோட ராஜாவுக்கு, அதுக்கு பிறகு எங்களோட கையில் மூவ் இல்லை. சரிதானே, அதுக்கு பிறகு எங்களோட கையில் மூவ் இல்லை. இதைத்தான் செக்மேட்டுன்னு சொல்கிறது. ஸ்டேல்மேட்டுண்டா என்னன்ற விடயத்துக்கு நாங்கள் பிறகு வரோம், தனி ஒரு வீடியோவாக செய்வோம். செக்குண்டா என்ன, செக்மேட்டுண்டா என்னன்றதான் தெளிவு. அப்போ உங்களுக்கு பாருங்கள், எக்ஸாம்பிள்ஸ் தந்திருக்கிறாங்க, செக்குக்கும் செக்மேட்டுக்கும் உதாரணங்கள் உங்களுக்கு விளக்கியிருக்கிறாங்க. வடிவாக பாருங்கள் பிள்ளைகள். இங்கே இப்போ ஒயிட்டால் தான் செக் சொல்கிற போகிறாங்க பிளாக்குக்கு. இதை செக்குன்னு சொல்லி தான் போட்டு காட்டியிருக்கிறாங்க. பாருங்கள் வடிவா, இதை செக்குன்னு சொல்லி தான் உங்களுக்கு போட்டு காட்டியிருக்குது. ஏன் செக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க என்றால், இந்த ஒயிட் ருக்கால், சரிதானே, இந்த ஒயிட் ருக்கால் இந்த கிங்குக்கு வந்து செக் இருக்குது. இப்போ சரிதானே, இந்த செக் இருக்கேக்குள்ள எங்களுக்கு இந்த ருக்கால் இந்த கிங்குக்கு செக் இருக்கேக்க, அப்படி தெளிவாக பாருங்க, இந்த ருக்கால் இந்த கிங்குக்கு செக் இருக்கேக்க திரும்ப இந்த கிங்கால் நாங்கள் சொன்ன அந்த ஓர்டரை பார்ப்போம். இருக்கா என்னது, செக் சொல்கிற காயை கட் பண்ணலாமா இல்லையான்னு செக் பண்ணி பார்க்க போகிறோம். பாருங்கள், செக் சொல்கிற காயை கட் பண்ணலாமா, எஸ், இந்த கிங்கால் இந்த ருக்கை வந்து கட் பண்ணலாம். ஆகவே இது செக் தான். கட் பண்ணவும் முடியலை, மூவ் பண்ணவும் முடியலை, பிளாக் பண்ணவும் முடியலைன்னு சொல்லிச்சுன்னா அது செக்மேட்டை குறிக்கும். சரிதானே, சரிதானே. அப்போ அதை வந்து தெளிவாக விளங்கி கொள்ளுவீங்க. இங்கே அந்த ஆப்ஷன்லேயே எங்களுக்கு செக்குன்றது மட்டும் தெரியுது. ஏன்னா அதில் மூன்றில் ஏதாவது ஒன்று இருந்தாலும் அது எங்களுக்கு நாங்கள் அதை செக்காக தான் கருதுவோம். மூன்றுண்டா என்னது, கேப்சர், கேப்சர், பிளாக், அடுத்தது மூவ். சரிதான், இங்கே மூவ் பண்ணுறதுக்கு இடம் இல்லை, இங்கே கிங்கால் வரையிலாது, இங்கே போயிலாது, மூவ் பண்ண இடம் இல்லை, மற்ற பிளாக் பண்ணுறதுக்கு மேலாது. பட் இந்த கிங்கால் இந்த ருக்கை வெட்டலாம். சரிதானே, சில பேர் இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் வர்ற நீங்கள் பாருங்கள், இந்த அடிப்படை படிக்கிறார்கள் தானே. அப்போ நீங்கள் என்ன செய்வீங்கன்னா, சில பேர் பார்த்துருக்குறேன், பின்னுக்கு இருக்கிற இது வந்து இந்த போன் வந்து இங்கே வாரதை இங்கே இருந்து இப்படி வெட்டாது. சில ஆக்கள் அப்படி தான் சொல்லியிருக்கிறாங்க, சின்ன ஆக்கள் அதை சொல்கிறேன் ஞாபகப்படுத்துறதுக்காக. அப்படியெல்லாம் வெட்டாது. என்னென்னா இந்த போன் வந்து 7வது ரேங்க்லேருந்து இங்கே நோக்கி வர போன், பின்னால் போன வெட்டையிலாம் தானே. சரியா, அப்படி சில பேர் சொல்லியிருக்கிறோம், அதனால தான் சொல்கிறோம். ஓகே, அப்போ இது செக். இங்கே பாருங்க, இப்போ முதல் படத்துக்கும் இந்த படத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. முதல் படம் வந்து ருக் வந்து கிங்குக்கு பக்கத்தில் இருந்தது, இப்போ இடைவெளி ஒன்று இருக்குது. இதை செக்மேட்டுன்னு குறித்து காட்டியிருக்கலாம். காரணம் என்ன, இந்த ருக்கால் இந்த கிங்கு செக் இருக்குது. இந்த செக்குக்கு வந்து இந்த கிங்கை மூவ் பண்ணுறதுக்கு இடம் இல்லை, மூவ் பண்ணுற ஆப்ஷன்ஸ் வந்து இல்லை. ரெண்டாவது, கட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குதா, இந்த ருக்கை தான் கட் பண்ண வேணும். நீங்கள் ஏதாச்சும் வெட்டலாமா, இல்லை, கிங் ஒரு பட்டி கடந்து வந்து வெட்டுமா, வெட்டாது. சரிதானே. அடுத்தது என்ன, மூவ், கட், பிளாக்குன்ற ஆப்ஷன்ஸ். எதை வச்சு பிளாக் பண்ணுறது, செக்கை பிளாக் பண்ணவும் முடியாது. சரிதானே. ஆகவே இந்த 3 விஷயத்தையும் தெளிவாக பார்த்தீங்கள்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு இது வந்து செக்மேட்ன்றது விளங்கும். செக்மேட்ன்றது என்ன, இந்த 3 விஷயத்தையும் செக் பண்ணி போட்டு இந்த ருக்கால பாருங்கள்,
இந்த ருக்கால செக் இருக்க வேணும். இந்த செக் இருக்கின்ற வேளையில் எந்த விதமான விடயங்களையும் நாங்கள் ராஜாக்கு செக் கொண்டு இருக்கக்குள்ள நாங்கள் எந்த விதமான விடயங்களையும் எங்களால் வேறு மூவையும் மேக் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனை தான் நாங்கள் என்னென்னு சொல்லுவோம், செக் மேட்னு சொல்லுவோம். செக் இருக்குது, செக்குக்கு மூவ் பண்ண இயலாது, செக்குக்கு பிளாக் பண்ண இயலாது, செக்குக்கு கட் பண்ண இயலாது. இந்த எம்பிசின்றதை செக் பண்ணி பார்த்துட்டு நாங்கள் அதிலிருந்து முடிவெடுக்கலாம். தெளிவாக விளங்கும்னு நம்புகிறேன். ஆகவே இது செக்மேட்னு குறிப்பு காட்டியிருக்கு. செக்மேட்டுக்கும் என்ன இருக்க வேணும், செக் இருக்க வேணும். செக்மேட்டுக்கும் செக் இருக்க வேணும். ஆனால் செக்கிலிருந்து விடுபட முடியாமல் இருக்க வேணும். அடுத்த உதாரணத்தை பாருங்கள். இது செக், சரிதானே? இப்போ அடுத்த உதாரணம், குயினால் இந்த பிளாக் கிங்குக்கு செக் இருக்குது, சரிதானே? படியா பாருங்கள். இந்த குயினால் செக் இருக்கேங்க ஈஸி, கிங்கை மூவ் பண்ண இயலாது. என்னோட எங்கே போனாலும் செக் வேறு தான் போகுது. ஆனால் வடியா தெளிவாக பாருங்கள், இந்த கிங்கால் இந்த குயினை கட் பண்ணலாம். இந்த கிங்கால் இந்த குயினை கட் பண்ணலாம். ஆகவே அது செக் தான். என்னோட ஆப்ஷன் இருக்குது எங்களுக்கு கட் பண்ணக்கூடிய, சரிதானே? கணக்கு அதில் ஒன்றும் குழப்பினாலும் இதாகிடும். செக்மேட். அடுத்த செக்மேட் தந்துடுங்க. ஏன் செக்மேட்னா அது உங்களுக்கு விளங்கும். இங்கே கிங்கால் இதை வெட்ட இயலாத காரணம் பிஷப்ட சப்போர்ட் இருக்குது. கிங்கை வேறு எங்கேயும் மூவ் பண்ண இயலாது, பிளாக் பண்ணுறது காயில். அப்போ செக்மேட். பாருங்கள், இதால் குயினால் கிங்குக்கு செக் இருக்குது, பிஷப்பால் இந்த குயினுக்கு சப்போர்ட் இருக்குது. அப்போ இவரால் வேறு வெட்டவும் இயலாது. ஆகவே அது செக்மேட். விளங்குதானே? செக்குண்டா என்ன, செக்மேட்னா என்னன்றதுக்கு இதை விட வேறு என்ன விளக்கம் வேணும், தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு நான் விளங்கப்படுத்துகிறேன். ஓகே, இப்போ நாங்கள் செக்மேட்டுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டோம். முதலாவது இப்போ எக்ஸசைஸ்களை பார்த்து கொண்டு போனோம்னால் முடிச்சிடலாம். பிள்ளைகளுக்கு இது விளங்கக்கூடிய மாதிரி இருக்கும். முதலாவது பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுனால் இந்த ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸசைஸ் செக்மேட்டான்னு கேட்டிருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், இது குயினால் இப்போ செக் இருக்குது. செக் இருக்கேக்கு நாங்கள் 3 விதத்தை செக்லேருந்து விடுபடலாம். ஒன்று செக் சொல்கிற காயை கட் பண்ணலாம், அல்லது மூவ் பண்ணலாம், அல்லது பிளாக் பண்ணலாம். உங்களுக்கு இங்கே ஃபஸ்ட் ஆப்ஷனை செக் சொல்கிற காயை கட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த கிங்குக்கு எந்த விதமான ப்ரொடெக்ஷனும் இல்லை, குயினுக்கு எந்த விதமான ப்ரொடெக்ஷனும் இல்லை. ஆகவே கிங்கால் இந்த குயினை கட் பண்ணலாம், பிளாக் கிங்கால் ஒயிட் குயினை கட் பண்ணலாம், சரிதானே? அப்போ இது செக், நோ செக்மேட். அது உங்களுக்கு விளங்க நினைக்கிறேன். அடுத்த ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு தெரியும், இங்கேயும் செக் யாரால் இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் ஒயிட் குயினால் பிளாக் கிங்குக்கு செக் இருக்குது. எங்களோட இந்த புக்கில் எல்லாமே ஒயிட் டு மூவ், அதாவது ஒயிட்டால் பிளாக்குக்கு செக்மேட் ஆக்குறது, அப்படி அந்த ஆப்ஷனில் தான் இந்த புக் ப்ரிப்பேர் பண்ணப்பட்டிருக்குது. பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஒயிட் செக் சொல்லுது பிளாக்குக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குயினுக்கு சப்போர்ட்டர் இருக்கிறார். ஆகவே இது உங்களுக்கு தெரியும் செக்மேட்டுன்னு சொல்லிட்டு, செக்மேட்டு நான் சிஎம்னு போடுறேன்னா, சரிதானே? இது செக்மேட்டுன்னு உங்களுக்கு வடிவாக தெரியுது. காரணம் என்னென்னு சொல்லி சொன்னால் குயினுக்கு சப்போர்ட் பிஷப் இருக்குது, கிங்கை மூவ் பண்ண முடியாது, பிளாக் பண்ணுறதுக்கும் பீஸ் இல்லை, செக் சொல்கிற காயை கட் பண்ணவும் மேலாது. இங்கே செக்கும் இருக்குது. ஆகவே செக்மேட். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு தெரியும், இங்கே ருக்கால கிங்குக்கு செக் இருக்குது. இந்த செக்லேருந்து விடுபடுறதுக்கு கட் பண்ணலாமான்னு பார்க்க வேணும். இங்கே கிங்கால் ருக்கை கட் பண்ண முடியாது. காரணம் என்னென்னா ருக்குன்ற சப்போர்ட் இருக்குது, நைட்டின் சப்போர்ட் ருக்குக்கு இருக்குது. ஆகவே கட் பண்ண முடியாது. கிங்கை மூவ் பண்ணுறதுக்கு இடம் இல்லை. அடுத்தது பிளாக் பண்ண முடியாத பக்கத்துலேயே வச்சு செக் சொல்கிறபடியால், சரிதானே? அது உங்களுக்கு இது வெரி சிம்பிள், ஈஸியாக விளங்கும்னு நினைக்கிறேன். ஆகவே இதுவும் என்னது, செக்மேட். அடுத்த நாலாவது சேம் தான். பாருங்கள், ருக்கால் செக் இருக்குது. ஆனால் இந்த ருக்குக்கு எந்த விதமான ப்ரொடெக்ஷனும் இல்லை. கிங்கை மூவ் பண்ண இயலாது, பிளாக் பண்ண இயலாதான். ஆனால் செக் சொல்கிற காயை கட் பண்ணலாமான்னு பார்க்குற ஆப்ஷன் எங்களுக்கு இங்கே இருக்குது. காரணம் என்னென்னா கிங்கால் இந்த ருக்கை கட் பண்ண முடியும். இந்த நைட் தூரத்தில் தான் இருக்குது. பாருங்கள், இதுக்கு சப்போர்ட் எல்லாம் இல்லை. பிகினர்ஸ் மாறி விளங்கி கொண்டுருவீங்க. நைட் இங்கே இருந்தால் மாத்திரம்தான் எங்களுக்கு அதை வெட்ட முடியாத சூழல் வரும். இப்போ கிங்கால் இந்த ருக்கை கட் பண்ண முடியும். ஆகவே இது செக்மேட் இல்லை, சரிதானே? இதை செக்குன்னு தான் சொல்லுவோம். நாலாவது செக். அஞ்சாவது பாருங்கோ,
என்னத்தால் செக் இருக்குன்னு இப்போ கண்டுபிடிப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இப்போ விளங்கி இருக்கும். ருக்கால செக் இருக்குது. செக்குக்கு வந்து நாங்கள் இப்போ மூவ் பண்ணலாமான்னு பார்த்தால் இங்கேயும் மூவ் பண்ண இயலாது, இங்கேயும் மூவ் பண்ண இயலாது கிங்குக்கு இருக்கிற இடத்துல. ஆனால் செக் சொல்கிற காயை கட் பண்ணலாம், கிங்காலேயே கட் பண்ணலாம் பாருங்கள். ஆகவே கட் பண்ணலாம்னு சொல்லி சொன்னால் அது வெறுமனே செக் தான். எங்களுக்கு செக்லேருந்து விடுபடக்கூடிய மாதிரி இருக்கிற சூழல் இருக்க முடியாது, வெறுமனே செக் தான். சாரி, சரிதானே? அது உங்களுக்கு விளங்கியிருக்கும். இங்கே 6th ஒன் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ருக்கால செக் இருக்குது, பார்த்தாலே உங்களுக்கு விளங்கும். இது வந்து செக் மேட். காரணம் என்னென்னு சொல்லி சொன்னால் ருக்கை கேப்சர் பண்ண முடியாது, கிங்குக்கு மூவ் பண்ணுறதுக்கு விடவும் இல்லை, பிளாக் பண்ணவும் இல்லாது. இந்த செக் மேட். மாறிச்சிலாக இந்த ருக்கை போனை வந்து பின்னுக்கு போடலாம் பார்ப்பாங்க. இது வந்து 7வது ரேங்க்லேருந்து இங்கே போகிற போன். பிளாக் போன் வந்து ஒரு நாளும் அவற்றை சைட்லேயே பின்னுக்கு மூவ் பண்ணாது, மாறியெல்லாம் சொல்லிடுவீங்க சின்ன பிள்ளைகள். ஓகே, 7வது பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு தெரியும். இப்போ செக் இருக்குது, நைட்டால் செக் இருக்குது. ஆனால் கிங்குக்கு மூவ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள். கிங் இங்கே மூவ் பண்ணலாம் இந்த செக்குக்கு. ஆகவே ஒரு ஆப்ஷன் இருந்தாலே காணும் தானே எங்களுக்கு. அப்போ இது வெறுமனே செக் மட்டும்தான். 8வது பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு தெரியும். இப்போ நைட்டால் செக் இருக்குது, சேம் தான். நைட்டால் செக் இருக்குது, ஆனால் மூவ் பண்ணுறதுக்கு ஒரு இடமும் இல்லை. இந்த நைட்டை கட் பண்ணவும் இல்லாது, ஒரு பீஸாலே பிளாக் பண்ண இல்லாது. நைட் செக் ஒரு நாளுமே பிளாக் பண்ண இல்லாது. ஆகவே இது செக் மேட், சிஎம்னு போடுறேன். சரியா? ஓகே, அது விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ இதை நீங்கள் சரியாக செய்யுங்கோ. இஞ்சால போனால் செக்மேட் வைக்கிறது அப்படின்னு கேட்டுருக்குறாங்க. உங்களுக்கு தெரியும் போன் எப்படி மூவ் பண்ணுற பீஸுண்டு. போன் வந்து 1 பாக்ஸ் மூவ் பண்ணுற பீஸ். இது ஒயிட் டு மூவ் தான். ஒவ்வொரு இங்கே எப்படி போய் கொண்டு இருக்குதுன்றால் இந்த போன் எடுத்து இதில் வச்சா செக். காரணம் என்னென்னு சொல்லி சொன்னால் செக் வருது. செக்மேட் ஆண்டு கிளியர் பண்ணுவோம் பாருங்கள். இந்த கிங்கால் கட் பண்ண இல்லாத காரணம் என்னென்னா இந்த கிங் வந்து இந்த போனுக்கு சப்போர்ட் கொடுக்க போகுது. சரி தானே? அப்படியா பாருங்கள். இந்த போனை தூக்கி இங்கே போடுறோம். இந்த கிங்கால் இந்த போனை கட் பண்ணிடலாம். பிகாஸ் இந்த கிங் வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ண போகுது. ஒயிட் கிங் வந்து தண்டை பீஸுக்கு சப்போர்ட் பண்ண போகுது. அப்போ கிங்கால் அந்த போனை கட் பண்ண முடியாது. செக் வந்துருக்குது. எஸ், மூவ் பண்ண இடம் இல்லை, கட் பண்ணவும் இல்லாது, பிளாக் பண்ணவும் இல்லாது. ஆகவே செக் மேட். சரிதானே? 2வது கேள்வியை பாருங்கோ. சேம் போனுண்ட போனை மூவ் பண்ணினால் சரி. இந்த போன் வந்து 1 பாக்ஸ் தாண்டி மூவ் பண்ணும், உங்களுக்கு தெரியும். ஆகவே நாங்கள் எதிராளின கிங்குக்கு வந்து செக் வச்சுருக்கிறோம். செக் வச்சா திருப்பி கிங்கால் வெட்டலாமான்னு பார்த்தா இல்லை, இந்த கிங் விடாது. ருக்கால் வெட்டலாமான்னு பார்த்தா விடாது. காரணம் என்னென்னா இந்த ருக்கை வெளியில் எடுக்க இல்லாது. இதை வந்து செஸ்ஸில் சொல்லுவோம் பின்னு சொல்லி. இந்த ருக்கால் இந்த கிங்குக்கு வந்து செக் இருக்குது. இப்போ அதாவது இதை எடுத்தால், ஆகவே எடுத்து இந்த போனை இந்த ருக்கால் வெட்ட இல்லாது. இந்த ருக் இருக்கிறபடியால் அதுதான் சொல்ல வர முடியாது. தெளிவாக விளைய கொள்ளுங்க. இங்கே பாருங்கள், இந்த ருக்கால் இந்த ருக் இருக்கிறபடியால் இந்த ருக்கை வெளியில் எடுத்து இந்த காய வெட்ட இயலாது இந்த போன இடத்துக்கு வந்தால். காரணம் என்னென்னா இதால் செக் வரும்ன்றதால். விளங்கு தானே? ஆகவே இந்த போனை மூவ் பண்ணி இடத்துல வச்சால் செக் மேட். மிச்சம் 2 நீங்கள் சேவிங் நம்புறேன்னு பாருங்கோ. கடைசியை முறைக்கு அவங்களை விளங்கப்படுத்தி விடுறேன். செக் மேட் வைக்கிறதுக்கு உங்களுக்கு போன் மூவ் ஒன்று தேவை. இந்த போன இடத்துல போட்டால் செக் மேட் தான். காரணம் என்னென்னா இங்கே மூவ் பண்ணல, இந்த போன் செக் விடாது, இந்த லைன்களுக்கு வரையலாம், ரூக் விடாது, இங்கே வரையாது, கிங் விடாது. சரிதானே? இந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆகவே இது வந்து செக் மேட். அப்போ இதில் வந்து ஆன்சர் எழுதுவீங்க. இதில் இந்த பாருங்கள், இதில் B7 செக் மேட்ண்டா B7 செக் மேட் இப்படி எழுதுவீங்க. சரிதானே? அதுக்கு அடுத்தது கடைசியாக பார்த்ததுக்கு வந்து கடைசியாக என்ன பார்த்தினாங்க நினைக்கிறேன் F5 செக் மேட்ண்டா F5 செக் மேட். செக் மேட்டுக்கான அடையாளம் இது தெரியும் தானே? ஹேஷ். F5 தான். சரிதானே? ஓகே, அடுத்த பிஷப்பால் செக்மேட் வைக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். செக்மேட் இதில் 1 மூவ் செக்மேட்டுக்கு ஒரு உதாரணம் என்னென்னா பிள்ளைகள், நிறைய செக்ஸ் இருக்கலாம், பட் ஒரு செக்கில் செக்மேட் ஆகும். அதில் இருக்கிற செக்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணிங்கனாலே 1 மூவில் செக்மேட் ஆகிடும். இங்கே வந்து குறிப்பாக இந்த காயெல்லாம் செக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. பிஷப்பால் செக் வச்சாலும் உங்களுக்கு செக்மேட் ஆகணும். பாருங்கள், இந்த பிஷப்பை கொண்டு வந்து இங்கே வச்சிங்கன்னா செக்மேட். காரணம் என்னென்னா கிங்கால் இங்கே போயிடலாம், இந்த பிஷப் வந்து அட்டாக் பண்ணுது, இங்கே வரையிலாது, இந்த கிங் விடாது.
ஆகவே செக்மேட் தான், அது உங்களுக்கு தெரியும். இது ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா தெரியும், பிஷப்பால் செக் வைக்க வேணும். இந்த கிங் இங்கே இருக்குது உங்களுக்கு இந்த இருக்குது பிஷப்பால். இதெல்லாம் நீங்கள் போர்டில் விளையாடக்கையும் யூஸ் பண்ணலாமா இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம். ஆப்போசிட் கலர் பிஷப் பாருங்க, ஒயிட் பிஷப் இருக்குது, நாங்கள் G2வில் வைக்கிறோம். நீங்கள் இங்கே செக்மேட் ஆக்கலாம், சரிதானே. இதே இது எங்களுக்கு சேம் கலர் பிஷப் இருந்துன்னு சொல்லி சொன்னால் கஷ்டமாக இருக்கும். ஆப்போசிட் கலர்ன்றபடியால் எங்களுக்கு இந்த ஆப்ஷனை க்ரியேட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது, சரிதானே. G2 பிஷப் G2வில் செக்மேட் வருது. இந்த செக் இங்கே வேறு இல்லாத கிங் ஒன்றும் இல்லை ஆப்ஷன். அஞ்சாவது ஆப்ஷன் உங்களுக்கு தெரியும், எங்கே வைக்கணும் உண்டு பாருங்கள். இங்கே பிஷப்பை கொண்டு வந்து வச்சா செக்மேட். காரணம் இது இங்கே வராது, இது இங்கே வராது, இங்கே வராது, அப்படி இதால் இப்படி செக் வைக்க மூவ் பண்ணுறதுக்கு இடம் இல்லை, பிளாக் பண்ண இடம் இல்லை. கிங்குக்கு செக் இருக்குது, கட் பண்ணவும் இல்லாத பீஸ், ஆகவே செக்மேட். அப்போ இதுக்கு என்ன எழுதுறேன்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொல்லி சொன்னால், இப்போ உதாரணத்துக்கு கடைசியை சொல்கிறேன்னு பாருங்கள். பிஷப் G6, பிஷப்புக்கான பீஸ் பிஷப் G6 செக்மேட் அடையாளம் போட்டிங்கன்னா சரி. பின்ன கடைசியில் நைட்டில் குழப்பங்கள் வரலாம். ஒரு உதாரணத்தை பார்க்கலாம் பாருங்கள். இந்த லாஸ்ட் ஒன்று பாருங்க. நைட்டால் இப்போ இஞ்சையும் செக் வைக்கலாம், இஞ்சையும் செக் வைக்கலாம், ரெண்டு இடத்துல செக் வைக்கலாம். ஆனால் இங்கே வச்சா செக்மேட்ன்றதை பார்க்கணும். இங்கே வச்சு செக் சொன்னோம்னா இந்த கிங்கால் இங்கே வரலாம், இங்கே வச்சு செக் சொன்னோம்னா தான் கிங்கால் இங்கே வர முடியாது, சரிதானே. அது தெளிவாக பார்க்க வேணும். ஓகே, சில பேர் அப்படியும் செய்கிறது. இப்போ இங்கே செக் வச்சு இங்கே ருக்கால வெட்டையே மேலும், அப்போ மாறி செய்யக்கூடாது. செக் கொண்டு செய்தால் காணும்னு செய்கிற இல்லை, செக் கொண்டு செய்தால் எப்படி செய்கிறேன்னு பார்க்க வேணும், சரிதானே. எல்லாத்தையும் நானே செய்து காட்டினால் உங்களுக்கு விளங்காது. ஃபுல்லாக இது இருக்குதுன்னு பாருங்கள். குயின்லேயும் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு செய்து காட்டலாம். மேட் இன் 1 குயின்னு சொல்லி போட்டிருக்கு பாருங்கோ. குயினாலெலாம் ரெண்டு வழியில் செக்மேட் ஆகலாம். பிகாஸ் இங்கே வரைக்கும் செக்மேட் ஆகலாம், இங்கே வச்சாலும் செக்மேட் தான். ஏன்னா கிங்கால் இங்கே வரையில, இங்கே வரையில, இங்கே வரையில. இந்த பாருங்க, 7வது குயினும் கிங்கும், குயினை தூக்கி இங்கே வச்சு செக்மேட், கீழ் லைனுக்கு வரையில. அப்போ இதெல்லாம் நீங்கள் பிளாடேக்கு யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட்டுகள், சரிதானே. இது இப்போ காமனான செக்மேட்டின் பண்ணுவோம். பார்த்திங்கன்னா தெரியும், இங்கே நைட்டால் இங்கே வச்சா செக் முதலே நாங்கள் பார்த்துருக்குறோம். இந்த போனை அடுத்து இந்த நைட்டை வெட்ட இல்லாது, காரணம் குயின் இருக்கிறபடியால், சரிதானே. செக்மேட். ஆனால் சில பேர் ட்ரை பண்ணுவீங்க, இந்த பிஷப்பால் குயினை வெட்டுவீங்க, வெட்டினா அவங்களுக்கு தெரியும் இல்லையா, ருக்கால் வெட்டலாம். அப்போ ஒரு மூளை செக்மேட் ஆகாது, அப்போ அது போய் வேலை. ஒரு மூளை செக்மேட் ஆகிறதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. குயினாலேயும் வெட்டலாம் இந்த நைட்டை பாருங்கள். இந்த நைட்டால் இப்படி செக் வச்சால் குயினாலேயும் இந்த நைட்டை வெட்டலாது, சரிதானே. காரணம் என்னென்றால் இந்த பிஷப் இருக்குது, குயின் எடுக்க விடாது, செக் வேறு. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா சரி. மற்றது இந்த ஆப்ஷனில் பார்த்திங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு தெரியும், குயினை தூக்கி இங்கே வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவீங்க. இந்த பிஷப் இருக்குது, வெட்டி போடும். ஆகவே குயினை தூக்கி இங்கே அடித்தா செக்மேட், சரிதானே. கணக்கை யோசிக்க தேவையில்லை. எங்கள் குயின் எழுதுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, குயின் H1 செக்மேட், சரிதானே. பெரிய அளவு கஷ்டமான மூவ் ஒன்றும் இல்லை இது. ஓகே, அவ்வளவுதான். செஸ் நோட்டேஷன் எழுத பழக வேணும் நீங்கள். கிங்குக்கு K என்ற அடையாளம், குயினுக்கு Q, ருக்குக்கு R, பிஷப்புக்கு B, நைட்டுக்கு N. கேப்சர் பண்ணுறதை Xன்னு போடுவோம், செக்கை ப்ளஸ்ன்னு போடுவோம், செக்மேட்டை டபுள் ப்ளஸ் அல்லது ஹேஷ்ன்னு போடுவோம். கிங் சைட் காசல் பண்ணுறது O', குயின் சைட் காஸ்லிங்கை O', N% பார்த்திங்கன்னு சொல்லிச்சுன்னா E.P என்று சொல்லி குறிப்போம், சரிதானே. தான் விஷயம். நோட்டேஷன் ஷீட் உங்களுக்கு கீழே தரப்பட்டிருக்கும். நீங்கள் கேம் ஒன்று விளையாடினா நோட்டேட் பண்ணி எனக்கு அனுப்பலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. எதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால் நான் சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இன்னும் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் இந்த வீடியோவை பார்த்து முடிச்சிருக்கீங்கன்னு சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ச்சியான வீடியோஸுக்காக வெயிட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்ற ஆக்களுக்கும் ஷேர் பண்ணி அவங்களுக்கும் இந்த நாலேஜை ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய் பாய்.
ஸ்மே திவாகரன்.